சிலுவை பாதை. இறையேசு நடந்து காட்டிய துன்ப பாதையை தியானிக்கவும், வெரோனிக்கம்மாள் கிறிஸ்துவுக்கு உதவும் ஆர்வத்தோடு கிறிஸ்துவை பின் செல்லவும், கன்னிமரியாள் தன் மகன் இயேசுவின் பாடுகளில் சிறப்பான முறையில் மிக ஒன்றித்த வகையில் பங்கு கொண்டது போல் நமது அன்றாட கவலை எனும் சிலுவையை சுமந்து அவரை பின்தொடர வேண்டிய அருளை வேண்டி இவ்வேளையில் ஜெபிப்போம். எனவே இந்த சிலுவை பாதையில் மிக உருக்கமாக பங்கு கொள்வோம். அன்போடும் ஆவலோடும் பங்கு கொள்வோம். இயேசுவோடும் அவர் தாயாரோடும் நாம் சிலுவையின் பாதையில் பொறுமையோடு செல்ல அவர்களின் உதவியை மன்றாடுவோம். முதல் நிலை, இயேசு சாவுக்கு கையளிக்கப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் கையளித்தான். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 16. இயேசு குற்றமற்றவர், நீதிமான் என அறிந்தும் அந்த நீதிமானை விடுதலை செய்ய பிலாத்து துணியவில்லை. இயேசு நீதிமான், அவரை விடுதலை செய்வேன் என மக்கள் திரளிடம் வீரத்தோடு பேச துணியவில்லை. நீதியற்ற மக்கள் கும்பலின் முன் பிலாத்து நடுங்கினான். அநீதிக்கு தலை பணிகிறான். நீதிமானாகிய கிறிஸ்துவை நிந்திக்கிறான். அவருக்கு மரண தீர்ப்பிடுகிறான். ஆம், எவனும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 24. கிறிஸ்துவுக்கும் உண்மைக்கு எதிராய் நடந்து கொள்ளும் மக்கள் கூட்டத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இயேசு உன் முன் நிற்பதை பார். கசையால் அடிபட்டு சிகப்பு நிற போர்வை போர்த்தி குருதி சிந்தி நிற்கும் இயேசுவை பார். தலையில் முன்முடி சூடியதால் இரத்தம் கசிந்து தலைமுடிகளில் இரத்தினம் பதித்தது போல் காட்சியளிக்கிறது. அன்பு வழிய இரக்கத்தோடு நோக்கும் அவரது கண்கள் உம்மை உற்று நோக்குவதை பார். உன்னை புண்படுத்தி அநீதியாக உன்னை தீர்வையிட்டு உன்னை மனநோக பண்ணிய நபரின் கரத்தை பற்றி அவரது கரங்களில் வைப்பதை பார். இயேசு உன்னை பார்த்து கூறுகிறார், எனக்காக அந்த நபரை மன்னித்து விடு. நான் மன்னித்தது போல நீயும் மன்னித்து விடு. ஜெபம். ஓ நல்ல இயேசுவே, நாவில் மட்டும் வீரம் பேசி வாழ்விலே கோழைகளாக திரியும் எங்களை மன்னித்தருளும். உடலிலும் உள்ளத்திலும் வீரம் உள்ளம் வரை உமக்காக வாழவும், பிறருக்கு அஞ்சும் கோழைகளாக வாழாமல் உண்மைக்கும் நீதிக்கும் துணிந்து பாடுபட்டு துன்புற வேண்டிய மன உறுதியை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கதா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டையோடு என்பது பொருள். யோவான் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 17வது வசனம். 8 அல்ல 9 அடி கட்டையை சுமந்து செல்கிறார் இறைமகன் இயேசு. அதன் எடை ஏறக்குறைய 90 கிலோ. அவரது இரத்தம் சரமாரியாக வழிந்ததன் காரணமாக எவ்வளவு பலகீனமாய் இருந்திருக்கிறார் என்பதை எண்ணிப்பார். சாட்டைகளால் இயேசுவை சீக்கிரம் நடக்கச் சொல்லி அடிக்கின்றனர் போர் செய்வகர். பல படிகளை தாண்டி ஏற வேண்டும். சிலுவையின் பாரம் இயேசுவின் தோள்களை பதம் பார்க்கின்றது. தியானம். இன்று உன் வாழ்க்கையில் நீ சுமக்கின்ற சிலுவையை நினைத்துப் பார். உன் வீட்டில் யாருக்காவது உடல் நலம் குன்றியுள்ள சிலுவையா? பண கஷ்டமா? மன கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறாயா? பிறரோடு உறவில் முறிவு ஏற்பட்டு ஒப்புரவு ஆக முடியாமல் நீ தவிக்கின்றாயா? உன் கண்களை இயேசுவின் மீது பதியவை. உன் சிலுவைகளை அவர் ஏந்தட்டும். உன் பாரங்களை அவர் சுமக்கட்டும்.
நீ இனி தனியாக சுமக்க தேவையில்லை. அவர் சிலுவைகளை தாங்குவதாக எண்ணிக்கொள். இப்பொழுது உன் உணர்வுகள் என்ன, அமைதி பிறக்கின்றதா என்று பார். ஆறுதல் அடைகின்றாயா என்று கவனி. இந்த கணத்திலேயே உனக்கு சாந்தமும் அமைதியும் கிடைக்கும். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்கிறோம். யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும், எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் எனும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் விழுகிறார். என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கின்றது, இங்கே தங்கி விழித்திருங்கள் என்றார். சற்று அப்பால் போய் தரையில் குப்புற விழுந்து, கூடுமானால் அந்நேரம் தம்மை விட்டு நீங்கும்படி ஜெபித்தார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 34 முதல் 35 வரை. ஒரு அடி கூட வைக்க இயேசுவால் முடியவில்லை. ஒவ்வொரு கணமும் சிலுவையின் பாரம் அதிகரித்து கொண்டே போகிறது. வேறு வழியின்றி முதன்முறையாக இயேசு தரையில் விழுகிறார். கூட்டத்தின் சத்தத்தை கேள். போர்ச் சேவகர்கள் இழக்கமின்றி இயேசுவை மிரட்டி அடித்து உதைத்து எழுந்து நட என்று துரிதப்படுத்துகின்றார்கள். வலி தாங்க முடியாமல் பற்களை கடித்து கொண்டு சிறிது நேரம் இயேசு கண்களை மூடுவதைப்பார். சிந்தனை. உன்னுடைய துயரை எண்ணிப்பார். உன் ஆளுமையின் வல்லமை என்ன? துன்பத் துயரங்கள் வரும்பொழுது அவற்றை எதிர்நோக்கி பார்த்து எதிர்நீச்சல் போடும் திறமையா? பிறருக்கு உதவி புரிதல், தைரியம், எதையும் தாங்கும் இதயம் உனக்கு உண்டானால் இறைவனுக்கு நன்றி சொல். இப்பொழுது உன் பலவீனங்களை எண்ணிப்பார். இயேசு உன்னை பார்க்கிறார். என் அருமை குழந்தையே, உன் பலவீனங்களோடு நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன் என்று அவர் கூறுவதை கேள். விழுவது மனித பலவீனம், ஆனால் எழுந்து புதிய உணர்வோடு வாழ்வை தொடங்குவதுதான் முக்கியம். இயேசுவை போல் எழுந்து தொடர்ந்து நட. புதிய தெம்போடு வாழ்வை எதிர்நோக்கிச் செல். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் மனித பலவீனத்தால் அநேக முறை பாவத்தில் விழுந்துள்ளோம். உமது அருளாலும் முன்மாதிரியாலும் நாங்கள் உடனே மனம் வருந்தி மன்னிப்படைய அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாளை பார்த்து, இதோ இப்பாலன் இஸ்ரேல் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவோ எழுச்சியாகவோ அமைந்துள்ளான், அறிகுறியாக இருப்பான். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும், இதனால் பலருடைய உள்ளங்களினின்று எண்ணங்கள் வெளிப்படும் என்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 34 முதல் 35 முடிய. தன் ஒரே மகனின் நிலைகுலைந்த காட்சியை தாய் காண்கிறாள். அவருடைய நெஞ்சம் சுக்குநூறாய் வெடித்து நொறுங்கியது. கண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இயேசுவை அணைக்க வேண்டுமென்று ஆசையோடு ஓடி வருகிறாள். பாலனாய் இருந்தபோது தன் மார்பில் அணைத்தது போல இப்பொழுதும் அவரை அணைக்க முற்படுகின்றாள். தாயின் துயரை கண்ட மகனின் உள்ளம் துயரத்தின் உச்ச நிலையை எட்டியது. தியானம். உன் தாயை இப்பொழுது நினைத்துக்கொள். உன் தாயை எத்தனை தடவை நீ மனம் வருந்த செய்திருக்கின்றாய் என்று எண்ணிப்பார். அவள் மனம் புண்பட்ட நேரங்களை எண்ணிப்பார். கீழ்ப்படியாமல் அவள் சொல் பேச்சு கேளாமல் இருந்த நேரங்களை எண்ணிப்பார்.
உன் தாய் உன்னை மனநோகச் செய்த நேரங்களையும் எண்ணிப்பார். அவளும் ஒரு மனுஷிதானே, அவளுக்கும் பலகீனங்கள் உண்டு. இப்போது உன்னோடு இல்லாமல் இறந்து போயிருக்கும் அம்மா, நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல். நீ அவளின் மனம் நோக செய்த வேளைகளை நினைத்து மன்னிப்பு கேள். கல்வாரி மலையில் இயேசுவோடும் மரியாளோடும் உன் தாய் நிற்பதாக எண்ணிக்கொள். இயேசு உன்னை நோக்கி கூறுகிறார், நீர் மன்னித்தால்தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஜெபம். நல்ல இயேசுவே, நீர் பாடுகள் பட்டபோது உன் தாய் உம்மோடு இருந்தாள். உன் அன்னை எங்களுக்கும் அன்னை. எங்கள் துன்ப வேளையில் எங்களுக்கு அவளது மன்றாட்டின் ஆறுதல் தந்து எங்கள் வாழ்வின் சிலுவைகளை உமக்காகவே சுமக்க எங்களுக்கு வேண்டிய அருளை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 5ஆம் நிலை. சீரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க துணை புரிகிறார். சீரோனே ஊரானாகிய சீமோன் எனும் ஒருவன் நாட்டுப்புறத்திலிருந்து அவ்வழியே வந்து கொண்டிருந்தான். அவன் அலெக்சாந்தர், ரூப்பு என்பவர்களுக்கு தந்தை. இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினர். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 21. இயேசு வழியிலேயே இறந்து விடுவாரோ என்று பயந்தனர் போர்ச்சேவகர்கள். இயேசுவின் சிலுவையை சீமோனை சுமக்கச் சொல்லி அவனை வலுக்கட்டாயப்படுத்தினர். இயேசுவின் சிலுவையை சுமக்க பேறு பெற்றவர் சீமோன். அப்போஸ்தலர்களிலும் யாருக்குமே கிடைக்காத பேறு அது. ஏனெனில் அவர்கள் ஓடி மறைந்து விட்டனர் அல்லது வெகு தூரத்தில் இயேசுவை பின்பற்றினர். தியானம். உன் தந்தையை உன் கண்முன் கொண்டு வா. தந்தை பலமுறை உன் மனம் நோக செய்திருக்கலாம். பிறர் முன் உன்னை இழிவாக பேசி உன்னை தலைகுனிய வைத்திருக்கலாம். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய மறுத்திருக்கலாம். நீ மனம் சோர்வுற்றிருந்த பொழுது உனக்கு ஆறுதல் கூறாமல் உனக்கு உறுதுணையாக இல்லாமல் இருந்த வேளைகளை எண்ணிப்பார். உன் மனம் புண்படும்படி உன் தந்தை சொன்ன சொற்களையோ நடந்து கொண்ட விதத்தையோ செய்த செயல்களையோ எண்ணிப்பார். இயேசுவின் இரக்கம் நிறைந்த முகத்தை பார். இயேசுவுக்காக உன் தந்தை உனக்கு காட்டிய வெறுப்பை நினைத்து அவரை மன்னித்துவிடு. ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, துன்பம் என்ற சிலுவையை சுமந்து போகும் அனைவரிலும் உம்மை கண்டு அவர்களுக்கு எங்களால் ஆன உதவியை செய்து அவர்களுக்கு அன்பு காட்டி வெகு அருகில் உம்மை பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 6ஆம் நிலை. வெரோனிக்கம்மாள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். இப்பொழுது கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாக காண்கின்றோம். அப்பொழுது முகமுகமாய் காண்போம். இப்பொழுது அரைகுறையாய் அறிகிறேன். அப்பொழுது கடவுள் என்னை அறிவது போல் நானும் அறிவேன். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 இறைவார்த்தை 12. கதிரவனைப் போல் இருந்த இயேசுவின் முகம் இரத்தக்கரை படிந்து பொலிவிழந்து காணப்படுகிறது. இதை காண பொறுக்காது வீரமுள்ள பெண் வெரோலிக்காள் கூட்டத்தின் முண்டியடித்து கொண்டு வேகமாக வந்து இயேசுவின் முகத்தை ஒரு துணியால் துடைக்கிறாள். இயேசுவின் முகம் அவள் கொண்டு வந்த துணியில் பதிகிறது. ஆண்கள் கோழைகளாய் தைரியம் இழந்து நின்ற வேளையில் இந்த வீராங்கனை செய்யும் செயலை பார். என்னே இவளது தைரியம்! அன்பும் பாசமும் பரிவும் ததும்ப அண்ணலின் முகத்தை துடைக்கும் காட்சியை பார். சிந்தனை. உன் இக்கட்டான நிலையில் உனக்கு உதவி செய்ய மறுத்தவர்கள் உன் பெற்றோர்களா? உன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளா? உன் குழந்தைகளா? மற்றவர் உதவி தேடி வந்தபோது நீ மறுத்து வெறுத்து ஒதுக்கி தள்ளிய நேரங்களை எண்ணிப்பார். தெரு ஓரத்தில் நடுங்கி நின்ற ஒரு பிச்சைக்காரனாயிருக்கலாம். அல்லது உன் ஆத்ம நண்பன் உன் ஆறுதலை தேடி வந்தபோது
அவன் துன்பத் துயரத்தை கேட்க நீ மறுத்திருக்கிறாயா? இயேசுவின் இரக்கம் நிறைந்த கண்களில் மன்னிப்பும் அன்பும் வழிந்தோடி அந்த நண்பர்களை தொடுவதை பார். உன்னை வெறுத்து ஒதுக்கித் தள்ளி உதவி புரியாத நண்பர்களை நீ இப்பொழுது மன்னித்துவிடு. இயேசு தனது முகச்சாயலை அந்த துணியில் பதித்தது போல உன்னை மனநோக பண்ணிய நண்பர்களின் முகங்களில் உன் மன்னிப்பு சென்று பதியட்டும். ஜெபம். தூய இயேசுவே, எங்களது எண்ணில்லாத பாவங்களால் உமது திருமுக அழகை சீர்குலைத்தோம். உமது மறைவுடலாகிய திருச்சபையின் முகத்தில் இருள் படர காரணமாயிருந்தோம். எம் பாவங்களை மன்னித்து எங்கள் பாவக்கரைகளை போக்கி இன்று முதல் அப்பாவங்களை செய்யாது நாங்கள் தூயவராக வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 7ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகின்றார். சீமோன் ராயப்பர் அங்கு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து, நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் அன்றோ என்று கேட்டார்கள். அவர், நான் சீடன் அல்லேன் என்று மறுத்தார். சிலுவையின் பாரம் ஒவ்வொரு கணமும் வளர்ந்து கொண்டே வந்தது. படைப்பிற்கு உயிர் கொடுத்தவர் பாரச் சிலுவையை சுமக்க இயலாது களைப்பால் பலகீனத்தால் பலுவை தாங்க முடியாமல் இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். காயங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. உடல் பிளந்து இரத்தம் சாரமாரியாக ஊற்றுகின்றது. எரிகின்ற புண்ணில் எண்ணெய் வார்ப்பது போல் சேவகர்கள் கசையால் மீண்டும் அவரது சதையை பதம் பார்க்கின்றனர். சிந்தனை. எத்தனை முறை நீ மீண்டும் மீண்டும் உன் பலகீனத்தால் தவறி பாவத்தில் விழுந்திருக்கின்றாய். கர்வம் உன்னை ஆட்கொண்ட போது எத்தனை முறை உன் பலகீனம் உன்னை மேற்கொண்டுள்ளது என்பதை நினைத்துப்பார். இயேசு தைரியம் இழக்காமல் மீண்டும் எழுந்து நடப்பதை பார். நீ பாவத்தில் விழுந்தபோது மீண்டும் மீண்டும் எழுந்து புது வாழ்வுக்கு நடவாமல் கர்வத்தால் பாவத்திலேயே இருந்த நேரத்தை நினைவில் கொண்டு வா. எத்தனை முறை நீ தைரியத்தை இழந்திருக்கிறாய். மனம் சோர்ந்து போய் இனி நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று நீ கைவிரித்த நாட்களை உன் மனக்கண் முன் கொண்டு வா. உன் பலகீனத்தை இப்பொழுது இயேசுவிடம் ஒப்படைத்துவிடு. அவர் தன் கரங்களை நீட்டி உன்னை தூக்கி விடுவதை அக்கணமே உணர்ந்து கொள். தைரியத்தோடு பாவத்தின் குழியிலிருந்து எழுந்திரு. இயேசுவோடு நட. அவர் மேல் நம்பிக்கை வை. கைகூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, கல்வாரி பாதையில் நீர் அனுபவித்த கொடிய துயர எண்ணி பாவ இருளில் வாழாது பரமனின் ஒளியை அடைந்து புதிய வாழ்வு பெற்று தன்னலம் அகற்றி உமக்கென வாழ எமக்கு உதவி அருளும். நல்ல இயேசுவே, நாங்கள் பலவீனர்கள். நீரே எங்கள் வாழ்வின் பலமாயிரும். நீர் என்றும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசு அழுது புலம்பும் எருசலேம் பெண்களை சந்திக்கின்றார். திரளான மக்களும் அவருக்காக மாரடித்துக் கொண்டு புலம்பும் பெண்களும் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தனர். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தை 27. எருசலேம் நகர் பெண்கள் துன்புறும் இயேசுவை வழியில் கண்டனர். துன்பக் கடலில் ஆழ்ந்திருந்த இயேசுவை கண்டு இயேசுவுக்கு ஆறுதல் கூறும் வண்ணம் இயேசுவுக்காக அழுது புலம்பி மாரடித்துக் கொண்டு சிலுவை பாதையில் நடக்கின்றனர். படைத்தவரின் பரிதாப நிலையைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுதனர். இயேசுவோ அவர்களது இரக்க குணத்தை புரிந்து கொண்டு இக்கோலத்திற்கு காரணமாயிருப்பவர்களுக்காக அழச் சொல்கிறார்.
எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். சிந்தனை: உன் ஞான வாழ்க்கையில் இந்த மக்களை போல திருச்சபை என்ற சமுதாயம் உனக்கு ஆறுதல் அளித்திருக்கலாம், உனக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கலாம், அல்லது உதவி புரியாமல் உன்னை மனநோக பண்ணியிருக்கலாம். உன்னை பற்றி புறம் பேசி உன் மனதை புண்படுத்தி இருக்கலாம். அவர்கள் ஒரு குருவாக இருக்கலாம், ஒரு கன்னியராய் இருக்கலாம், அல்லது திருச்சபையின் வழிகாட்டியாக இருக்கலாம். உன் பங்கில் உள்ள அந்த நபர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று அந்த நபர்களை உன் மனக்கண் முன் கொண்டு வா. இயேசுவுக்காக அவர்களை மன்னித்துவிடு. நீ இந்த திருச்சபை என்ற சமூகத்தில் உள்ளவர்களுக்கு உன் அன்பையும் இரக்கத்தையும் உதவியையும் காட்ட மறுத்து அவர்களது மனதை புண்படுத்தி இருக்கலாம். இயேசு பெண்களிடமிருந்து ஆறுதலை பெற்றுக்கொண்டது போல நீயும் இயேசுவின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இப்பொழுதே பெற்றுக்கொள். நீ பிறரை மன்னிக்கும் பொழுது, அவர்கள் உன்னை மன்னிக்கும் பொழுது, இயேசுவின் மன்னிப்பு ஆறாய் பெருக்கெடுத்து உன்னை தொட்டு குணப்படுத்தும். ஜெபம்: இரக்கமுள்ள இயேசுவே, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காகவும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்காகவும் அழுது மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கள் பாவங்களை பொறுத்து என்றும் உமது அருளால் தூயவர்களாக வாழ உதவி செய்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். இயேசு சீமோன் ராயப்பரிடம், உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன், இன்றிரவே கோழி கூவும் முன் என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்றார். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 34 இறைவார்த்தை. ஒரு அடி கூட வைக்க முடியாமல் திணறும் இயேசுவை பார். பலகீனம் அவரை ஆட்கொள்ளுகிறது. போர்ச்சேவகர்கள் அவரை துரிதப்படுத்தி விரட்டுகின்றனர். வலி தாங்காமல் இயேசு 3ஆம் முறை தரையில் முகக்குப்புற விழுகிறார். பாவத்தினால் மனிதனுக்கு உண்டாகும் அவல நிலையை எடுத்து காட்டுகிறது இயேசுவின் இந்நிலை. சிந்தனை: நீயும் சோதனையின் வலுவால் எத்தனை முறை மனம் சோர்ந்து போயிருக்கின்றாய். பல ஆண்டுகளாக சுமந்தும் பிரச்சனைகள் தீரவில்லையே என்று மனம் வெதும்பி உள்ளம் உடைந்து உன் வாழ்வையே வெறுக்க தொடங்கியிருக்கிறாய். புண்பட்டு இரத்தம் சிந்தியதால் தோள்கள் சோர்ந்து போயிருக்கும் இயேசுவை பார். அவரது வலுவை நீயும் இப்பொழுது சிறிது உணர்ந்து பார். மனம் சோர்ந்து போகாமல் தைரியத்தோடு மீண்டும் எழுந்து நடக்கக்கூடிய அருளை கேள். இயேசுவை உன் கண்முன் வைத்து பாவத்தை விட்டு விலகி எழுந்து நட. நீ தனியாக போராடவில்லை, இயேசு உன்னோடு நடக்கிறார் என்பதை நினைவில் பதிய வைத்துக்கொள். நீ பாவத்தில் விழும்போது இயேசு நீட்டிய கரங்களோடு உன்னுடன் நடக்கின்றார் என்பதை எண்ணி தைரியம் கொள். ஜெபம்: ஆண்டவராகிய இயேசுவே, பலமுறை பாவத்தில் விழும் நாங்கள் நம்பிக்கையை கைவிடாது விசுவாச உணர்வுடன் என்றும் உம் இரக்கத்தின் அருளால் பாவம் எனும் படும் குழியிலிருந்து எழுந்திருக்கவும், பாவ சூழ்நிலையை எதிர்த்து போராடவும், என்றுமே உமது அன்பின் அரவணைப்பில் வாழவும் உதவி புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பயனளிக்கும். யோவான் எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியில் ஆதாம் அருளை மகிமையின் ஆடையாக அணிந்திருந்தான். பாவம் செய்து அருளை இழந்து மகிமையை இழந்து ஓடி சென்று புதரில் ஒளிந்து கொண்டான். அந்த மகிமையின் ஆடையை, அருளின் ஆடையை நமக்கும் பெற்றுத்தர இயேசு உடையை இழந்து நிற்கிறார்.
கல்வாரி சேர்ந்ததும் காயங்களோடு ஒட்டியிருந்த இயேசுவின் ஆடைகளை கொடூரமாய் உரிக்கிறார்கள். காட்டு மிராண்டித்தனமான போர் சேவகர் இயேசுவின் ஆடைகளை உரிவதை பார். பலகையின் சீவல்கள் போல் அவரது சதைகள் கிழிந்து தொங்குவதை பார். இரத்தப்பெருக்கு மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. ஆடையின்றி அவலமாக நிற்கும் இயேசுவின் உள்ளம் கூனி குறுகி வெக்கி தலை குனிந்திருக்கும் நிலையை பார். தியானம். இந்த நிலையில் உள்ள இயேசுவை நீ தியானிக்கும் பொழுது உன் வாழ்வில் நீ விடாப்படியாக பிடித்து கொண்டிருக்கும் காரியங்கள் எவை என்று யோசித்துப் பார். பெயர், புகழ், பணம், பட்டம், பதவி, உன் அலுவலகம், உன் குழந்தைகள், எதற்கு நீ அடிமையாயிருக்கிறாய் என்று யோசித்துப் பார். இயேசுவோடு நீ இப்பொழுது நிற்பதாக எண்ணிக்கொள். இயேசுவிடம் எந்த நபரை, எந்த பொருளை நீ விட்டு கொடுக்க போகின்றாய் என்று சொல். தவறான காரியங்களை, செயல்களை விட்டொழிக்க கூடிய சக்தியை இயேசுவிடம் கேள். இயேசு உன்னை அன்போடு மாற்றி மீண்டும் உன்னிடம் அருள விரும்பி கொடுப்பதை உணர்ந்து கொள். அது இனிமேல் உன்னை ஆட்கொள்ளாது, ஆனால் நீ அதன் மேல் ஆட்சி செலுத்துவாய். ஜெபம். இனிய இயேசுவே, எங்களுக்காக உம் திருவுடலில் இழிவையும் அவமானத்தையும் ஏற்றீரே. என் உடலில் தூய ஆவியார் வாழ்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து சிற்றின்பங்களை உரித்து தள்ளி உம்மையே அணிந்து அருள்வாழ்வில் மிளிர்ந்து என்றும் எம்மில் நீர் வாழவும் வளரவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்த பின் அவரது வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தனர். லூக்கா எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 33வது வசனம். இயேசுவை சிலுவை மீது வலுக்கட்டாயமாக படுக்க வைக்கிறார்கள். கூர்மையான ஆணிகள் அவரது கைகளையும் கால்களையும் துளைக்கும் போது இயேசு படும் வேதனையை உற்று நோக்குவோம். நம் பாவங்களுக்காக தன் கரங்களையும் பணிவுடன் இயேசு விரித்து கொடுக்கிறார். சுத்தியின் சத்தத்தை கேளுங்கள். உனக்காக, எனக்காக இன்னொரு முறை இந்த வேதனையை சந்திக்க தயாராகிறார். இயேசு உன் மீது வைத்த அன்பினால் அவருடைய எல்லையற்ற அன்பை நினைத்து மனமுருகு. உடலின் பாரம் அவரை இழுக்க அவர் படும் வேதனையை பார். சிந்தனை. உன் வாழ்வில் எத்தனையோ முறை வேதனையை தாங்க முடியாமல் நீ கதறியதுண்டு. அந்த சமயங்களை உன் கண்முன் கொண்டு வா. பிறரிடமிருந்து வரும் தொல்லைகளை நினைத்து உன் நெஞ்சம் அழுத சமயங்களை உன் கண்முன் கொண்டு வா. உடல் நலமில்லாமல் தவித்த நேரங்கள், உன் மனப்புண் ஆறாமல் நீ துடித்த நேரங்கள், இயேசுவின் வேதனையோடு உன் வேதனையும் ஒப்பிட்டுப் பார். உன் வாழ்வின் பழுவை, பாரங்களை இயேசுவிடம் அர்ப்பணித்து மீண்டும் புதுப்பித்துக்கொள். அழகுகளை நம்பி, தொலைக்காட்சிகளை நம்பி ஏமாந்து விடாதே. உன் உணர்வுகளை ஆண்டவரின் பக்கமாக திருப்பு. மீண்டும் இயேசுவின் நெருங்கிய நண்பனாக, சீடனாக மாற உன்னை அர்ப்பணித்து புதுப்பித்து காட்டு. ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, இறைத்தன்மையில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்கிக் கொண்டு அடிமையின் தன்மையை பூண்டு மனிதருக்கு ஒப்பானீர். மனித உருவில் தோன்றி உம்மையே தாழ்த்தியது போதாதென்று சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு எங்களை அன்பு செய்தீர். எம்மை உமக்கே கையளிக்கவும் உம் சிலுவையிலே பெருமைப்படவும் உமது அன்பின் எல்லையை உணர்ந்து உம்மோடு சிலுவையில் அறையப்படவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரக்க கூவினார். இதை சொன்னதும் இயேசு உயிர் நீத்தார். இறைவன் மனிதனை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்றால், தன் ஒரே மகன் இயேசுவை உலகிற்கு அனுப்பினார். மனிதர் இயேசுவை எவ்வளவு வெறுத்தனர் என்றால், இயேசுவை இவ்வுலகில் இருந்தே ஒழித்துவிட திட்டம் தீட்டினர். எனவே விண்ணில் வாழும் வானக தந்தையால் கை நெகிழப்பட்டவராகவும், உலகில் வாழும் மனிதரால் ஏற்றுக்கொள்ளப்படாதவராகவும், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே சிலுவையில் தொங்குகிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலேயே, கல்வரின் நடுவிலே, கயவனைப் போல வறுமையிலே வெறுமையாக சிலுவையிலே 3 ஆணிகளிலே தன்னையே தகனபலியாக ஒப்பு கொடுக்கிறார். உலகத்தை படைத்த இறைவன் நமக்கு ஆன்ம உயிர் தருவதற்காக தன் உடலையும் உதிரத்தின் இறுதி துளிகளையும் தந்துவிட்டார். எல்லாம் நிறைவேறிற்று என்று உரக்க கூறி இயேசு உயிர் நீத்தார். சிந்தனை. இயேசு தன் வாழ்க்கையை துறக்கும் இந்த வேளையில் உன் வாழ்வுக்கு தேவையான அருளை அவரிடம் கேள். உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் அவரது அன்பு வந்து இருக்க வேண்டும் என்று மன்றாடு. சிலுவையில் இருந்த இயேசு உன்னை பார்க்கின்றார். உன் கடந்த கால வாழ்வில் நடந்த இழப்பு தவிர்ப்புகளை இயேசு உற்று நோக்குகிறார். நீ நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் தன் வாழ்வை தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். உன் வாழ்வில் ஏற்பட்ட கீறல்களை குணமாக்க இயேசுவின் உடல் நொறுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் காயங்களில் நீ இப்பொழுதே குணமாகுவதை உணர்ந்து கொள். தலைகுனிந்து உயிர் தரும் அவரது ஆசியை பெற்றுக்கொள். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, உம்மை இவ்வாழ்வில் ஏற்று அன்புடனே அரவணைக்கவும், உமது அன்பு தந்தைக்கு உம்மோடு எங்களையே கையளிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த எங்கள் அன்பு காணிக்கையை உமது சிலுவை பலியோடு ஏற்று உம்மிலே உயிர் வாழவும் உம்மிலே உயிர் விடவும் எமக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கிறார்கள். ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 49. அரிமத்தியா சூசையும் நிக்கதேமுவும் சிதைந்த புண்பட்ட இறந்த இயேசுவின் உடலை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். எவ்வளவு கவனமாக மரியாள் இயேசுவின் உடலை தாங்குகிறாள் என்று கவனி. இயேசு பாலனாய் இருந்தபோது எவ்வளவு பாசத்தோடு இதய தருகில் அணைத்தாலோ அதே போல இப்பொழுது அவரை அரவணைப்பதை பார். உயிரற்ற சடலத்தை அவள் நோக்கும் பொழுது அவளது இதயத்தில் ஒரு கூரிய வாள் பாய்வதை நன்றாக உணர்ந்து கொள். சிந்தனை. அன்னை மரியாளின் வேதனையை கண்ணோக்கும் நாம் நம்முடைய தாயின் கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். உன் தாய்க்கும் உனக்கும் இடையே உறவு இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இடையே உள்ள உறவு போல் இறுதி வரை பிரியாத உறவாக இருக்கிறதா? இல்லை, நம் தாயின் அன்பை உணராமல் நம்மை பெற்றெடுத்த தாயை சுமையாக நினைத்து தள்ளி வைக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். மரியாள் இன்று உன்னை பார்த்து கூறுகிறார், நான் என் மகனுடன் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று கல்வாரி மலை வரை கூடவே சென்றேன். அதே போல்தான் உன் தாயும் உன்னுடன் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள். ஆனால் நீ அவளை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு வந்து விட்டாய். அல்லது நானும் என் மனைவியும் குழந்தைகளும் தனியாக இருக்க வேண்டும் என்று அடித்து வெளியே அனுப்பிவிட்டாயே என்று உன்னை பார்த்து அழுகிறாள் அன்னை மரியாள். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, உம் தாயும் எம் தாயுமான மரியாளை எம் வாழ்வின் எடுத்துக்காட்டாக கொண்டு அன்பிலும் பண்பிலும் தூய வாழ்விலும்
அவரை பின்பற்றவும் அத்தாய்க்கு உகந்த செய்களாக வாழவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புது கல்லறை ஒன்று இருந்ததாலும் அன்று யூதர்களின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளானதாலும் இயேசுவை அதில் வைத்தனர். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதர்களின் அடக்கமுறைப்படி பரிமள பொருள்களுடன் துணியில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் அரிமத்தியா ஊரான சூசை என்பவருக்கு சொந்தமான புது கல்லறை இருந்தது. இயேசுவை அந்த கல்லறையில் வைத்தனர். உலகமே ஆட்கொள்ள முடியாதவர் ஒரு சிறு அறையில் தன்னையே அடக்கிக் கொண்டார். சிந்தனை: உன் சாவை நினைத்துப் பார். ஒருவேளை நீ உன் மரணத்தை நினைத்து அஞ்சலாம். எப்படி எனக்கு சாவு வருமோ என்று பயந்து கொண்டிருக்கலாம். நான் விபத்தில் சாவேனோ, தீயில் கரிந்து சாவேனோ, மாரடைப்பில் சாவேனோ, நீரில் மூழ்கி சாவேனோ என்ற அச்சம் உன்னை ஆட்கொள்ளலாம். உனக்கும் நெருங்கிய ஒருவின் இழப்பினால் இன்னும் உன் மனப்புண் ஆறாமல் இருந்திருந்தால் அதிலிருந்து விடுபட இப்பொழுதே இயேசுவிடம் மன்றாடு. அவர் அந்த வருத்தத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். இயேசுவின் இறந்த உடலை நீ நோக்கி கொண்டிருக்கும் பொழுது உன் சாவை நீ ஏற்றுக்கொள். மரணம் என்பது வாழ்வுக்கு இட்டு செல்லும் நுழைவாயில் என்று ஒத்துக்கொள். மரண பயத்திலிருந்து நீ விடுபட்டால் அமைதியும் மகிழ்ச்சியும் உன்னை வந்தடையும். இந்த முக்கியமான அருளை இயேசுவிடமிருந்து மன்றாடு. ஜெபம். எளிமை மிக்க இயேசுவே, உமது எளிமையை பற்றி நாங்கள் என்றும் சிந்தித்து எங்கள் வாழ்வை எளிமையுடன் வாழவும், எளியவர்களுக்கு அன்பு காட்டவும், அவர்களை ஆதரிக்கவும், உமக்காகவே வாழவும், உம்மோடு இறந்து புதைவிடவும், உயிர்ப்பில் உம்மை கண்டு மகிழவும் அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன்.